17 ஷார்ட் ஆன்சர்ல 8th கொஸ்டின் பார்க்கலாம். How can menstrual hygiene be maintained during menstrual days? ஸோ இந்த கொஸ்டின்ல அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மென்ஸ்ட்ரல் டேஸ்ல மென்ஸ்ட்ரல் ஹைஜீனா எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இதுல வந்து ஒரு 3 பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சானிட்டரி நாப்கின் இருக்கா, ஸோ அந்த சானிட்டரி பேட்ஸை ரெகுலர்லி சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதனால என்ன ஆகும்னா, வெஜினால இருக்கிற மைக்ரோப்ஸ் அப்புறம் ஸ்வெட் காரணமா இன்ஃபெக்ஷன் எல்லாம் வராம இது வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஓகேவா? ஃபைன். செகண்ட் என்னன்னு பார்க்கலாம்னா, இப்போ வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணி ஜென்டலா க்ளீன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து மென்ஸ்ட்ரல் கிராம்ஸை வந்து ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் ஆகும். அண்ட் தென் தேர்ட் என்னன்னு பார்த்தோம்னா, டைட் ஃபிட்டிங் கிளாத்ஸ்க்கு பதிலாக லூஸ் கிளாத்ஸ் வியர் பண்ணோம்னா இதனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஜென்டல்ஸை சுற்றி ஒரு நல்ல ஏர் ஃப்ளோ இருக்கும். ஸோ அண்ட் ஸ்வெட்டிங் வந்து ப்ரிவெண்ட் ஆகும் அப்படின்றது தான் இதை சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபைன். இப்போ ஒரு குயிக் ரீகால். ஸோ என்ன கேட்டாங்க அப்படின்னா, மென்ஸ்ட்ரல் டேஸில் மென்ஸ்ட்ரல் ஹைஜீனை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. நாப்கின்ஸ் வந்து ரெகுலராக சேஞ்ச் பண்ணுறது மூலியமாகவும், க்ளீன் வித் வார்ம் வாட்டர், ஸோ நம்ம வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணி, அண்ட் வியர் லூஸ் கிளாத். ஓகேவா? ஸோ லூஸ் கிளாத் வந்து யூஸ் பண்ணாலும் இது வந்து மெயின்டைன் ஆகும் அப்படின்றாங்க. ஃபைன், தேங்க்யூ.